ஹாய், நான் உங்களுக்கு ஜிவி கணேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு சாதா ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம குயிக்காக ஒரு ½ ஹவரில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில டிப்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போதே கை வந்து முன்பாகத்துக்கு நம்ம கை குடஞ்சி எடுத்துருப்போம். ஸோ அதனால் ரெண்டாக கட் பண்ணாமல் நீங்கள் ஒரே பீஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே பீஸாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம், மடித்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கை குடஞ்ச பாகம் வந்து மாறி போயிடும். ஸோ அதில் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்து நம்ம முன்பாகம் எடுத்துக்கலாம். முன்பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிப்போம். டாட் பிடிக்கிறதுக்கு நாட்ஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது வந்து நம்ம கரெக்டாக போட்டாவே போதும். நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கட்டிங்கில் மட்டும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நாட்ஸில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம டேப்பு வச்சு கோடு போட்டுக்கலாம். நேராக வந்து கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு தையல் வந்து நேராக வரும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் மாறினாலும் அந்த டாட்டோட ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதனால் கரெக்டாக வச்சு நீங்கள் டேப்பு வச்சோ இல்லை ஸ்கேல் வச்சோ நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த டாட்டோட அளவுகள்லாம் தெரியல அப்படின்னா அளவு ப்ளவுஸில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா 3 டாட்டுக்கும் சென்டரில் 2 இன்ச் வர அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். தையல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் மெயின் டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ப்ளவுஸுக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் வந்துடுற மாதிரி ஆகிடும். மித்த டாட்டை எல்லாமே கரெக்டாக இருக்கும். மெயின் டாட் கரெக்டாக வந்துட்டாலே வந்துட்டு மீதி 2 டாட்டுமே நல்லா கரெக்டாக வந்துடும். அடுத்தது வந்து நம்ம பட்டி தான் பார்க்க போகிறோம். பட்டி வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணும்போது நம்ம சேஃபாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம 2 துணி வச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து கண்டிப்பாக மாறிடும். ஸோ அதனால் பட்டி வந்து தைக்கும்போது மட்டும் நீங்கள் மடித்து அடிச்சுட்டு, எப்படி இருந்தாலும் சாதா ப்ளவுஸுக்காக இருந்தாலும் நம்ம டபுள் துணி வைப்போம். டபுள் துணி வைக்கும்போது மெயின் துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவுகள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் டைம் சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், நாட்ஸ்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மாறும் மெயின் துணி வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி பீஸும் கழுத்து பீஸும் நான் வந்துட்டு அப்படியே தான் வைப்பேன். ஏன்னா நம்ம அதை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவசரத்துக்கு எங்கேயாவது போட்டுருவோம். இல்லை ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி இல்லை இன்றைக்கி தைக்க முடியாது, இன்னும் 2 நாள் கழித்து தைக்கலாம், அந்த மாதிரிலாம் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பீஸாவது மிஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம தைக்கும்போது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பெரிய பீஸாக இருந்தால் மிஸ் ஆகிறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் இல்லை. குட்டி பீஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் தைக்கும்போது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொக்கி பீஸ் வச்சதுக்கப்புறம் வி பீஸ் வைக்கிறதுக்கு டபுள் துணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கொக்கி நம்ம மாட்டும்போது வெறும் சாதா துணி மட்டும் வச்சோம் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம டபுள் துணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப 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 ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் கொக்கி மாட்டினாலும் அது வந்து ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் டபுள் துணி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கொக்கி பீஸும் வி பீஸும் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ பாருங்கள். நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பொறுமையாக தையுங்க. யாருக்குமே ப்ளவுஸ் வராமலாம் போகவே போகாது. சாதா துணியில் தைக்கும்போது உங்களுக்கு புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நல்ல துணியாக வாங்கி கண்டிப்பாக பழகுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்பாகத்துக்கு தான் எடுக்க போகிறோம். பின்பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு முன்பாகத்தை வச்சு உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்துடும். நம்ம எங்கே நாட்ஸ் போட்டோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ தப்பாக இருக்குது இல்லை நம்மளுக்கு முன்பாக அதிகமாக இருக்குன்னா அதில் 4வது டாட் பிடிச்சிக்கலாம். இல்லை கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் அளவு பார்த்து பின்னாடி வந்து நீங்கள் மடிச்சு வச்சுக்கோங்க. பேக் சைடுக்கு ஃபுல்லாகவே பேக் சைடெலாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எவ்வளோ அளவு விட்டீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் தையல் போடுங்க. மாற்றி போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அளவுகள் வந்து மாறுபடும். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கழுத்து பீஸ் வச்சுக்கலாம். கழுத்து பீஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள்
கை வைங்க. கை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுக்காமல் ரொம்ப மெதுவாக வைங்க. கை வைக்கும்போது உங்களுக்கு கை வந்து பத்தலை அப்படின்னா ஜாயின் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. கழுத்து பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் வைப்போம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கும்போது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எந்த துணியுமே மிஸ் ஆகாது. இல்லை அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். கழுத்து பீஸ்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ்லாம் நான் டபுள் தையல் போட போகிறேன். இழுக்காமல் நம்ம தைக்கும்போது எந்த இடத்துலையுமே சுருக்க வராது. நம்ம ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சைடு ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கைக்கும் ஆம்கோலுக்கெல்லாம் நாட்ச் போட்டிருப்போம். போட்டாலுமே நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. பேக் டாட் வந்து பார்த்தீங்கன்னா அரைஞ்சு பிடிங்க. அப்போ தான் பின்னாடி வந்து தூக்காது. ஸோ ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.